என்ன தாச்சே எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தாச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தாச்சி நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா நானே சொல்றேன். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சொப்பு குடம் தூக்கிட்டு போகணும், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போகணுமா? ஏன் தாச்சி உன் பிரச்சனையே சொப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு குடம் இருக்கும். அட போன என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு மீண்டும் வந்துட போறா. 3ஆம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம மில்லுகாரட்டே தாமரை. தாமரை நீதான் போ. இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதான் வாங்கியிருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமா வச்சு. 2ஆம் இடம் அஞ்சு. ஹலோ ஹலோ தாமரை. இப்போ எதுக்கு செப்பு கொடுத்தல போனை போட்டு கொடுத்த? இல்ல இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். போனா போதுன்னு உனக்கு 10 minutes டைம் தரேன். மில்லுக்கு வர போனை வாங்குற, போயிட்டே இருக்க. என்ன புரியுதா? ஓகே. வீடியோ காலா? ஐயோ, அப்போ இத்தனை நாள் எனக்கு டேக்கா கொடுத்துருக்க நீ? ஏ லூசு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம வந்து கிண்டல் பண்ணுவாளா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச? மறைக்காம ஒரு பொண்ணு கண்டுக்காம போனா மச்சி அது ஓவர் பில்டப்டா அப்படிம்பீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசினா மச்சி அதை முடிச்சிட்டேன்டா அப்படிம்பீங்க. பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன விட்டு பிடிச்ச, நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்? வாங்க உட்காருங்க சாமி. என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? முருகா இந்தாங்க. சிங்கப்பூர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு மச்சான் தான். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், அவன் வீட்லயே தங்க வச்சு அவன் கம்பெனிலே வேலை வாங்கி கொடுத்தான். எங்க பத்தி பேசுறான்? வாட்டர் பாயிண்ட் முடிஞ்சா? முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதானடி. தண்ணியில் ஏதோ விழுந்துச்சு பாரு. அது ஒன்றும் இல்லைண்ணே, தேத்தாங்கொட்டை தான். அது உப்பை உறிஞ்சிவிடும். உப்பு உறிஞ்சிருமா? அதான் சொல்லியிருக்கேன்லடா, தேத்தாங்கொட்டை போட்டிருக்கு, கறிக்காது குடி. லேசா கறிக்குதுல்லண்ணே? இல்லைம்மா. ஏடி எங்க 2 பேரும் சாப்பாடு போடு. ஏண்டா தம்பி நம்ம வீட்ல எல்லாமா சாப்பிட போகுது? ஹோட்டல் கீட்டல்ல கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடை வாங்கி கொடுறா. அட ஏமா அப்படி சொல்றீங்க? நான் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு இல்லடி ராசா, என் தங்கத்துக்கு இல்லாத சாப்பாடா? உப்பு தண்ணியில சோறாக்குறதுனால சோறு கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், அதான் சொன்னேன். ஏமா சிந்து கல்யாணம் பண்ணல? பாத்துக்கிட்டு தான் பாரு. நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டது பத்தாதா? ஊரே ஒரே உப்பு தண்ணி, எவனும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பொண்ணும் எடுக்க மாட்டாங்க. அதை ஏன்பா கேக்குற? உங்க ஊர் குளம் எங்க ஊர் பக்கத்துல இருக்குல்ல, அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்க எங்க ஊர் இளவாட்டு பயல்களா சேர்ந்து வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டர் பில்டர் அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டுதுப்பா. அந்த மிஷினை வாங்கியாந்து ஊருக்கு பைப்பு போட்டாங்க. நல்ல தண்ணியாத்தான் வந்துச்சு, குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் உங்க ஊரு மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்குறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணிய வாயிலே வைக்க முடியலப்பா.
கேட்டுக்கிறீங்க. நாளைக்கு காலையிலே 10 மணிக்கு நம்ம ஊர் ஏரி குளம் எல்லாம் புளியந்தோப்புல ஏலம் விட போகிறவா. புளியந்தோப்புல எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க. ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட? ஒன்றும் இல்லை, அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்ல, அதை திரும்ப வாங்கிட்டேன். ஏயா திரும்ப வாங்கின? இல்லை, அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம்னு தோணுச்சு. அதான். அந்த குளம் நம்மக்கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்கள் குடிக்க தண்ணி பிரச்சனை இருக்காதுல்ல. ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு. ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்லை. இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா. குத்தகை முடிஞ்சது. இந்த வருஷத்திலிருந்து 7 வருஷ குத்தகை. முதல்ல எல்லை குளம் ஏலம். குறைந்தபட்ச தொகை 50,000 ரூபாய். 50,100. உங்க பேரு? பாரி. பாரி 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. அடுத்து கேட்குறவங்க கேட்கலாம். 50,100. பாரி எல்லை குளத்தை 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு. மேலே கேட்குறவங்க கேட்கலாம். 1 லட்சம் ரூபா. மில்லுக்காரரு 1 லட்சம் ரூபா. 1,100,000. 1,100,000. பாரி 1,100,000 ரூபாய் கேட்டிருக்காரு. 2 லட்சம். 2 லட்சம் ரூபாய்க்கு மில்லுக்காரர் கேட்டிருக்காரு. 2,100,000. சரியான போட்டி. மில்லுக்காரருக்கும் பாரிக்கும் 2,100,000 ரூபாய்க்கு பாரி கேட்டிருக்காரு. 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் எப்பா? மில்லுக்காரரு 4 லட்சம். 4,100,000. சொல்ல கூட விட மாட்டேங்கிறீங்களப்பா. பாரி 4,100,000. பாரி 4,100,000 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. 4,100,000 ஒரு தரம். கேட்குறவங்க கேட்கலாம். 4,100,000 2 தரம். 8 லட்சம். 8 லட்சம் ரூபாய். மில்லுக்காரரு 8 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. என்ன பாரி கேட்குறீங்களா? முதல் தரம் 8 லட்சம் ரூபாய் மில்லுக்காரரு. 2ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய். 3ஆம் தரம் 8 லட்சம் ரூபாய்க்கு எல்லை குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. ஏய், நான் சொல்றதை கேளு. ஊர்ல எல்லை குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா. எப்படியான எடுக்கலாம் ட்ரை பண்ண முடியலடா. நீ என்ன பண்ணுற? உடனே உங்கள் ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்கள் கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம். குளத்தை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுங்கடா. டே மாப்பிள்ள, கூட்டம் கலையறதுக்குள்ளார வந்துருங்கடா. சரியா? சரி சரி சரி, நான் வச்சிடுறேன். ஏன் மச்சி, இப்போ அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தியாடா? ஆமாண்டா. இங்கே பாரு, சொன்னா கேளு. நம்ம ஊராங்களை பற்றி தெரியாது. இது தேவையில்லாத பிரச்சனை. மில்லுக்காரரு 26,000 ரூபாய் கேட்டிருக்காரு. முதல் தரம் 26,000 ரூபாய். 2ஆம் தரம் 26,000 ரூபாய். 3ஆம் தரம் 26,000 ரூபாய்க்கு கூடாங்குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. நில்லு. ஒரு ஊர் ஏலத்தில் இன்னொரு ஊர் அங்கே கலந்து கூட தெரியாதா? ஏலம் கேட்டு வரலங்க. உங்க பிரசிடண்ட்டை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். அப்படி ஓரமா நில்லு. ஏலத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறதே ஏலம் விஷயமா தாங்க. வாங்கப்பா. குளம் ஏரி குடிக்கிறதுக்கு தண்ணி கண்ணி இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் தலைமையில் ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறான் பாருங்க அந்த மொட்டை பைய கடவுள். உங்களுக்கு தெரியாதுல்ல, அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு. அதுக்காக உங்கள் ஊர் அளவில் நான் ஒன்றும் குறைச்சல வரல. உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோட முன்ன பின்ன வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை நான் கட்டிப்படுறோம். அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்க. குளத்தை ஏலம் எடுத்துருக்கிறது நான். ரசீதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க. ஏங்க, அவர் உங்கள்கிட்ட பேசலங்க, பிரச்சனை கிட்ட பேசிட்டு இருக்காரு. கை நீட்டி பேசுற. இருடா. ஏண்டா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என்கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க. அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது. குளத்தை நீங்க யாரும் இடத்துல ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம். ஏய் வாடா, வாங்க. நில்லு. மீனை பிடிச்சு பிடிக்க.
இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லிட்டு ஆகணும். ஐயா நில்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதாயா பதிலே? இன்னைக்கு நைட்டு புதுக்கோட்டை போறதுக்கு முன்னாடி குளத்தை சுத்தி அவங்க போட்டுக்கிற வேலையை பிச்சு ஏறிடும். இனி குளம் என்னோடது. குளத்தை சுத்தி நான் முள்ளு கம்பி போடுறியா? இனி எவன் அடி எடுத்து வைக்கலான்னு பாக்குறேன். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் முடிவுன்னு வரும். ஆரம்பிச்சது அவங்க, முடிக்கப்படுறது நாம. என்னடா சொல்ற? மில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா. நம்ம பிள்ளைய காலத்துலையாவது நல்ல தண்ணி பிடிக்கட்டும்டா. ஏய் அவசரப்படாதீங்கடா. ஏய் நீ சொன்னதை நான் கேட்டலடா. இப்போ நான் சொல்ல நீ கேளு. யாரா ஃபோனில்? அவன் தான்டா, நெடுங்காட்டிலேருந்து ஃப்ரெண்டு பேசுகிறேன். போதும் போதும் அவர் கிழிச்சு சொல்றதெல்லாம். பட்டா மழலாம் பத்தாதம்மா. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான்டா. பேசாமல் இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாமல் கிளப்பி விட்டேன். பாரு, ரெசன்ட் மில்லுக்காரன் ஏலத்தில் நைட்டு புதுக்கோட்டை போகிறேன்னு சொன்னாங்கல்ல. போவாங்க, ஆனால் திரும்ப மாட்டாங்க. டேய், அந்த ஊர் எங்களுக்கு தெரிஞ்சா நம்ம ஊர் சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கு இப்படி கிட்ட சாவ சொல்றியா? டேய், நானும் ரெடி தாட்டா. ஆனால் யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் பண்ணணும். தெரியணும், நாம தான் பண்ணணும், 2 பேருக்கும் தெரியணும். ஆனால் அந்த ஊராங்களுக்கு தெரியக்கூடாது. புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்கே. அக்கா 1 கிலோ 5 ரூபா, 1 ரூபா கூட வச்சு 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஆமா, உனக்கிட்ட வாங்கி தான் மூட்டை கட்ட போறேன். சரி, டிவி பார்த்து இது போற கிடக்கு. ஏன் போன் இந்த கையில தான் வச்சிருக்கேன். ஹலோ 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 ஹலோ. அப்படியே திரும்பி நில்லு. திரும்பி நில்றா. திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு, என் பொண்ணையும் சேர்த்து. சொல்றல, திரும்பி பார்க்காம போடாங்கற. இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ திரும்பி நிற்கிறது எந்த நிலைமையிலையும் உங்கள் பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக. ஏடா, என் வீட்டில் தமிழ சிறுக்கியோட மவன் என் மருமவனா? இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மோக்கரெல்லாம் உடச்சிருவேன்.